ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் குக்கிங் டெமோ. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி, இஞ்சி குழம்பு. டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வயிறு பிரச்சனை இருந்தாலும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கேட்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் ஒரு 100 கிராம் கிட்ட இஞ்சி எடுத்து நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி நல்லா வதக்கிடலாம். வதக்கினோம்னா ஒரு நல்ல வாசமும் வரும். அந்த இஞ்சியோட காரமுமே கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் வதக்கிறது. இப்போது இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி அந்த எண்ணெயில் வதங்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். இப்போது அந்த இஞ்சி எடுத்துடலாம் நம்ம தனியாக. இஞ்சி நல்லா வதக்கி தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த பேன்லேயே இனி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் மசாலா வதக்கிக்கலாம். தேங்காய் நான் ஒரு 5-6-10 தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மசாலா நம்ம வதக்காமல் பச்சையாக அரைக்கலாம். ஆனால் வதக்கி அரைச்சா ஒரு நல்ல ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக தான் நான் வதக்கிறேன். நீங்கள் வேண்டாம் பச்சையாகவே கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். துருவன தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் வதங்கிருச்சு. நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டிருக்கோம், அந்த காரம் வேறு இருக்கும். அதனால் நான் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட, 1/2 ஸ்பூன் அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அதிலே ஒரு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், தனியாத்தூள், அந்த மசாலா அந்த பொடியும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடி போடும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க தேங்காய், வதக்கி வச்சுருக்க இஞ்சி ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு இஞ்சி தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம், இந்த தேங்காய் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச இஞ்சி தனியாக அரைச்சாச்சு, அந்த தேங்காய் மசாலா தனியாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தாளித்து அந்த குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு வெடிக்குது. 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 வெந்தயம் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்றேன். ஒரு கை சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். எண்ணெயில நல்லா வதக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதிலே ஒரு கை பூண்டு உரித்து 2 கட், நான் பெருசாக இருக்கனால 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். இதிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிட்டுருக்கு. அந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான், அதனால் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினோடனே தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று, நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போட்டுக்கலாம். சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துட்றேன். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசப்பெல்லாம் போகணும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் அந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி. இதிலே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கொதித்து சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி மிளகா வாசம்லாம் போய்
நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நான் வந்து அதிலே பச்சையாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. அப்போ எங்கள் வீடியோட புது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதெல்லாம் புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.